எனது அன்பான முக்குளத்து சொந்த பந்தங்களே, நான் இசைகராஜத்தூர் பேசுகிறேன். தூத்துக்குடியிலேருந்து பிஎம்டி சார்பாக. தேர்தல் வரப்போது. இந்த நேரத்தில் ஆளாளுக்கு நம்ம சமுதாயத்தில் நடந்த துரோகத்தெல்லாம் மறந்துட்டு பெட்டி வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் யாரும் மறந்துடாதீங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட துரோகத்தை யாரும் மறக்கக்கூடாது. அதற்காண்டி இந்த ஒரு வாரத்தில் ஒரு வாகனம் ஒன்று ஏற்பாடு பண்ண போகிறேன். கஷ்டப்பட்டாலும் ஒரு வாகனத்தை ஏற்கனவே நீங்களாம் மறந்துட பற்றிலா நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் அதில் மாட்டு கருத்தே கிடையாது. ஞாபகப்படுத்தா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி நம்ம தமிழக அரசியலில் நம்முடைய அதிகார வர்க்கத்தை அழித்தவர் எடப்பாடி பழனிசாமி. நமக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் பண்ணது எடப்பாடி பழனிசாமி. இதையெல்லாம் நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தணும் பற்றிலா. அதனால் எலெக்ஷன் வருவதுக்கு முன்னாடியே இந்த 6 மாதம் பிரச்சாரம் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணியிருக்கேன். கஷ்டப்பட்டு ஒரு வாகனத்தை ரெடி பண்ணி அனுப்புவேன். எல்லோரும் உறுதிமொழி எடுங்க. எல்லா ஊர்லேயும் உறுதிமொழி எடுக்கணும், மறக்கக்கூடாது. நம்ம மறந்து போகிறதுனால தான் நம்ம சமுதாயத்துக்கு ஆப்படிக்கிறானுங்க. இதெல்லாம் நீங்கள் நினைக்கணும். தற்போதைய அரசாங்கம் வரலாற்று மறைப்பில் வரலாற்றை மறைக்காங்க, வரலாற்றை திருடுதாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது இவங்க தட்டி கேட்க மாட்டுக்காங்க. அது நமக்கு மனசுக்கு வேதனையாக இருக்குது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். தற்போது எதிரியோட துரோகி தான் நம்ம முதல்ல ஒழிக்கணும். அப்படிங்கல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யாரும் வாக்களிச்சிடக்கூடாது. வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு தான் நம்ம போருக்கு போய் இந்த நாட்டை காப்பாற்றணும். அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி துரோகியை நாங்கள் மன்னிக்கலை, அவர் பண்ண துரோகத்தை நாங்கள் மன்னிக்கலை அப்படின்னு சொல்லி ஓட்டு போட மாட்டோம், எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி எல்லாரும் எல்லா கிராமத்துலேயும் உறுதிமொழி எடுக்கணும். ஆமாம், இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா உங்களை நம்பி தான், அதாவது எப்படின்னா 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் உங்களுக்காக இரவு பகல் பார்க்காம நம்ம உழைக்கிறோம். அதை ஒரு உயிராக நினைக்கிறவங்களெல்லாம். அதனால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பண்ணது எல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே நீங்கள் தப்புன்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் மறந்துவிட பற்றிலா. அதுக்காண்டி ரெடி பண்ணியிருக்கேன். தென் மாவட்டம் முழுவதும் வாகனம் வரும். நானே நேரடியாக எல்லா கிராமத்துக்கும் வருவேன். எல்லோரும் உறுதிமொழி எடுக்கணும். அப்போ தான் இனிமேல் இந்த தேவர் சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு தீங்கோ ஒரு துரோகமோ பண்ணுனா இந்த தேவர் சமுதாயம் மறக்காது அப்படிங்கிற ஒரு பயம் வரும் அனைத்து அரசியல்வாதிகளிடமும். அதனால் தற்போதைக்கு இது. அப்புறம் எலெக்ஷன் அறிவித்த உடனே நம்ம சமூகத்துக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத அரசியல்வாதி வாயிலிருந்து நம்ம வர வைக்கணும். நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம், எப்படின்னா தடுப்போம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் சொல்ல வைக்கணும். ஏன்னா இது இந்த வேலைகள்லாம் இருக்குது. அதனால் நான் தான் தேவர் சமூகத்துக்கு தலைவன் அப்படின்ட்டு ஒரு சிலர் எல்லோரும் ஒரு சில தவறை பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் அதாவது எப்படின்னா நீங்கள் எனக்கு பணம் காசு தந்து உதவ வேண்டாம். நான் உண்மையாக இருக்கேன், நான் உயிராக இருக்கேன் உங்கள் மேலே. நீங்கள் எனக்கு நீங்கள் ஒரு உண்மையாக இருந்தால் போதும். நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, அவ்வளோதான். எலெக்ஷனுக்கு நான் சொல்கிறத கேளுங்க. அது நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இசைகராஜாவிகனா அதுக்கு தான் பிறந்திருக்கேன். அதை நீங்கள் தான் நினச்சிக்கோங்க. இந்த சமுதாயம் துரோகத்தை என்றைக்கும் மறக்கக்கூடாது. எதிரியோடு நம்ம மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்கக்கூடாது. நம்ம சமூகத்தில் அரசியல் அங்கீகாரத்தில் யாரும் தமிழ்நாட்டில் இருந்துடக்கூடாதுன்னு அழித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இடஒதுக்கீடு கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன இதெல்லாம் மறந்துடக்கூடாது. கோஷத்தை நான் எழுதி அனுப்புவேன் வண்டியில். எல்லாருமே அதை தென் மாவட்டம் முழுவதும் உச்சரிக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் அது எப்படின்னா உறுதிமொழி எடுக்கணும். உங்கள் மீது நம்பிக்கையில் விரைவில் உங்களை தேடி நான் வருவேன். நன்றி. நான் இசைகராஜா, தூத்துக்குடியிலிருந்து.